ஆன்லைன் பக்தி டிவி பெரிதினும் பெரிது கேள் நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் நிரந்தர வெற்றிகளை தரும் வாழ்வியல் பரிகாரங்கள், செலவில்லா வாழ்வியல் பரிகாரங்களை பற்றிய டிப்ஸ் உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் நிறைய டிப்ஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக இந்த டிப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் நம்ம எந்த விஷயத்துக்கான வாழ்வியல் பரிகாரம் பார்க்க போகிறோம்னா, வெளிநாடு சம்மந்தமான விஷயத்துக்காக பார்க்க போகிறோம். நிறைய பேர் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுவீங்க. சார் நான் ரொம்ப நாளாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க மாட்டேங்குது, வெளிநாடு போக முடியல, யூஎஸ்க்கு ட்ரை பண்ணுறேன், யூகேக்கு ட்ரை பண்ணுறேன், ஆஸ்திரேலியாவுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. ஸோ நீங்கள் அதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த நாட்டுக்கு போக விரும்புகிறீங்களோ அந்த நாட்டோட சின்னங்கள், அந்த நாட்டோட கொடி ஃப்ளாகை உங்கள் பெட்ரூமில் ஒட்டி வைங்க. தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த கொடியை பார்த்துட்டு தூங்குங்க. காலையில் எந்திரிச்சோடனே அந்த கொடியை பார்த்துட்டு எந்திரிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில், உங்கள் மாநிலத்தில் அந்த நாட்டுக்கான எம்பசி ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த எம்பசி ஆஃபீஸோட வாசலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அந்த கர்மா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அந்த நாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நாட்டில் ஏற்கனவே போய் யார் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ, ஆன்சைட்டுக்கு போனவங்க அல்லது அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்ட அடிக்கடி பேசுங்க. வீடியோ கால் பேசுங்க, ஜூம் கால் பேசுங்க. அவங்க இங்கே இந்தியாவுக்கு வரும்போது அவங்களோட போய் ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு வாங்க. அவங்கள்ட்டருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு வகையான கர்மா ட்ரான்ஸ்ஃபர். இந்த மாதிரியான அமைப்புகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வாழ்வியலாக அந்த கர்மா உங்களுக்கு செயல்பட ஆரம்பித்து உங்களுக்கும் அந்த விஷயம் சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த விசா ப்ராசஸ் கிடைக்கிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய கடவுள் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் தான். ஏன்னா அவர் தான் காற்று தத்துவத்தில் இயங்கக்கூடியவர், வாயு புத்திரன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் பறந்து வேறு நாட்டுக்கு போகணும். ஸோ இப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு எப்படி பண்ணணும்? ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வச்சுக்கலாம், அல்லது ஆஞ்சநேயருடைய ஸ்லோகங்கள் படிக்கலாம், ஆஞ்சநேயருடைய மந்திரங்களை உச்சரிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு ஏற்படும். இப்படி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக வெளிநாடு போகிறத நம்ம அழகாக ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த வெளிநாடுங்கிறது 12ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய விஷயமாக வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருக்காவது அடிக்கடி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டே இருங்க. 11ஆம் அதிபதிங்கிறது க்ளோஸ் ஃப்ரெண்டை குறிக்கக்கூடியது. அதுக்கு 2ஆம் இடம் தான் அவங்க சாப்பிடக்கூடிய விஷயம். அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டோ அல்லது அவங்க கையில் அடிக்கடி பணம் கொடுத்து உதவுறதோ, அவங்களுக்கு அடிக்கடி பார்ட்டி வைக்கிறதோ, இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலும் உங்களுடைய 12ஆம் இடம் இயங்கி உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் தானாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது ஒன்று க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு பண்ணலாம், மூத்த சகோதரிக்கு பண்ணலாம், அல்லது மூத்த சகோதரன் அண்ணன் உறவில் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக இதை செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் போதும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி தாய்மாமனுடைய மனைவி, உங்கள் அம்மாவுடைய தம்பி 6ஆம் பாவம், அதுக்கு 7ஆம் பாவம் 12ஆம் பாவமாக வரும். உங்கள் தாய்மாமனுடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யுங்க. பண உதவியோ பொருள் உதவியோ செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். ஸோ இப்படி வாழ்வியலாக யாருக்கு உதவி பண்ணணும், எப்படி உதவி பண்ணணும், எந்த நேரத்தில் உதவி பண்ணணும், இதெல்லாம் சூட்சமமாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இந்த வெளிநாடு போகிற விஷயத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாதிரி 12ஆம் இடங்கிறது செப்பல்னு சொல்கிறோம். கொஞ்ச நாளைக்கு செப்பல் போடாமல் தியாகம் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு இந்த விசா ப்ராசஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நீங்கள் லக்ஸூரியான பெட்டில் படுத்து தூங்குகிற பழக்கம் இருக்குது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தரையில் படுத்து தூங்குங்க. தலகாணி வச்சு தூங்குகிற பழக்கம் இருக்குன்னா தலகாணி வைக்காமல் தூங்குங்க. அதே மாதிரி நீங்கள் பாத பூஜை உங்கள் பெற்றோர்களுக்கு அடிக்கடி பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு என்னாகும்? வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். இப்படி பல்வேறு விதமான வாழ்வியல் பரிகாரங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கே இருக்குது. ஸோ இதை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, நிச்சயமாக அந்த ரிசல்ட்டை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வாழ்வியல் பரிகாரம் தெரிஞ்சுக்கணுன்னா ஆன்லைன் பக்தி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த சேனலை பார்த்து உங்களோட ஆதரவை கொடுங்க. நிறைய தகவல்களை உங்களுக்காக கொடுப்பதற்கு நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக வாழ்வியல் பரிகாரம் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். ஆன்லைன் பக்தி டிவி பெரிதினும் பெரிது கேள். பெருசாக இந்த சேனல்லேருந்து உங்களுக்கு பெருசாக கிடச்சிக்கிட்டே இருக்க போது பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லா வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.